வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. கலாம், தேர்தல் கலாம் எப்படி இருக்க போகுது? மக்கள் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. இன்னும் ஒரே நாள் தான் 23ஆம் தேதி எலெக்ஷன். இப்போ தேர்தலை சந்திக்கிற கட்சிகள் எப்படி சந்திக்கிறாங்க? ஒவ்வொரு கட்சியும் அதோட கூட்டணி சார்பாகவோ, மற்ற விஷயங்கள களம் எப்படி அவங்களுக்கு மாறுது? இதான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம வாக்களிங்க. உங்களுக்கு எந்த கட்சி சரின்னு தோணுதோ, எந்த தலைவர்கள் சரின்னு தோணுதோ அதுபடி வாக்களிங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள இன்னைக்கு போலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, மீண்டும் செய்யாறில் ஒரு அவலக்குரல். ஒரு கல்யாண வீட்டுக்கு போன ஒரு குழந்தை, 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தைய, பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. மிக கொடூரமான ஒன்று. இது கண்டினியூஸாக இது வந்துகிட்டே இருக்குது, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தண்டனைகளும் வாங்கி கொடுக்குறது நம்ம அரசாங்கமோ காவல்துறையோ வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் எழுந்துகிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது போதை பழக்கம் தான். போதை பழக்கத்தில் இருந்தால் அண்ணாமலை கூட நீ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு காவல்துறையை பார்த்து பயமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அப்போது இந்த விவகாரங்களில் காவல்துறை ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் குற்றவாளிகள் இந்த போதை பழக்கம், இந்த மாதிரி விஷயம், ப்ளஸ் அவர்களுக்கு இருக்கிற பெரிய மனித தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்களில் இவர்கள் கொடூரமானவர்களாக மாறிடுறாங்க. இன்றைக்கி இப்போ நான் இந்த விஷயத்தில் தான் நான் அவங்க பிரேமலதாவை கேட்க விரும்புகிறேன். என்ன பெரிய ஒரு இது, எங்கள் அண்ணன் ஆட்சியில் இப்போ மது போதை பிரச்சனை இருக்குது, பாலியல் குற்றங்கள் இருக்குது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவர் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை எளிதாக்குவாங்களா? இல்லைன்னா இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல, கல்யாண மண்டபத்திலே அது நடக்குது, பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிற இடத்துல நடக்குதுன்னா அது எப்படிப்பட்ட எடுத்துக்கிறது? இந்த மாதிரி விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணுறாங்கல்ல, இதுதான் அந்த 5 வருஷமாக அந்த அரசு பண்ணது. மது போதை, அந்த கஞ்சா தான், கஞ்சா மெத்து, இந்த பழக்கம் ஒருத்தனை குரூரமாக மாற்றிடும். இந்த மாதிரி ஆட்கள் அவர்களுக்கான நண்பர்களை தேடி ஒரு கும்பலாக தான் இருப்பாங்க, கூட்டு செயல்பாட்டில் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு சிறையெல்லாம் ஒரு மேட்டரே இருக்காது. வெளியில் வந்தால் அடுத்து ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கான என்ன வேலையோ அதெல்லாம் பண்ணுவாங்க. மிருகமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. போதை அவர்களுக்கு தேவை, அதுக்கு பணம் தேவை, அதுக்கு திருடுவாங்க, கொலை பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி பணத்தை சம்பாரிச்சுட்டு உல்லாசமாக இருக்க பார்ப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா பெண்கள் தனியாக மாட்டினா அவர்களை கூட்டு பாலியல் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க, பிடிச்சிட்டு அடிங்க, எல்லாம் பண்ணுங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கவலைன்றதே இருக்காது, அந்த ஒரு இரக்கத்தன்மையே இருக்காது. இதில் மாட்டிக்கிட்டு தான் இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படுதலாம். இது இந்த மாதிரி மாறும் இப்படி தான் நடக்கும். இந்த புழக்கத்தை தடுங்க, கஞ்சா மது போதையை தடுங்க, ஒரு போதை தமிழகமாக மாறுது, நடவடிக்கை எடுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு விட்டு அதோடைய விளைவுகளை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு மாதத்துலேயே எத்தனை நடந்திருக்கு பாருங்க. 2 வயசு குழந்தை, விளாத்திக்குளம் சம்பவம். விளாத்திக்குளமா அப்படி தானே? ஆமாம், அதுவுமே அது சொல்ல முடியாது. கழிப்பிடம் கழிக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை இழிவாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை போயிடுவாது. வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களும் அந்த இதை எப்படி பார்ப்பாங்க? பார்த்தா இந்த மத்திய அரசு கழிப்பறை கட்டி கொடுக்கணும்னு திட்டங்களே நிதியே ஒதுக்கி இருக்குது, எல்லாம் பண்ணுது. இவங்க சொல்கிற பீகாரில் நல்லா கட்டிட்டு இருக்காங்க, யூபியில் எல்லா பக்கமும் கட்டிட்டு. ஏன்னா அந்த காசு அதுக்கு போகுது, அந்த காசு அதுக்கு போகாது. அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த விவகாரத்தில் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் போகிற ஏற்பாடு. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல. இப்போ இந்த புது கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆனால் அவர்கள் இதற்கு எதிராக சொல்லியிருக்காரு எடப்பாடிலாம், நான் இதற்குன்னு தனி பிரிவு வச்சு பண்ணுவேன். கடுமையாக பண்ணால் தான் முடியும், இல்லாட்டி 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்னு அவங்க கவர்மெண்ட்டாக ஆகிடும். அதனால் இதே கவர்மெண்ட்டே மறுபடியும் வருதுன்னா கூட தயவுசெய்து இதை பண்ணுங்கன்னு கேட்குறோம். ஆனால் இல்லை, எனக்கு சமீபத்தில் சொன்னது ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் குறிப்பிட்ட ஒருத்தர் ஜெயிச்ச உடனே, இன்றைக்கி இல்லை, அவர் 3ஆவது தடவை நின்று ஜெயிக்க போகிறாரு. மொதல் தடவை வரும்போதே அந்த ஏரியா முழுவதுமே கஞ்சா மது போதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு, அது வரைக்கும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்துட்டேன், நீங்கள் என்ன வேணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இதுதான் சமூக சீர்கட்டுக்கும் குற்ற சம்பவங்களுக்கும், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கும், குடும்ப வன்முறைக்கும், சாலைகளில் நடக்கிற வன்முறைகளுக்கும் காரணமாக அமையுது. இன்றைக்கி நீங்கள் சாலையில் போகும்போது கண்டபடி வண்டி ஓட்டு வராங்க, எல்லாம் நீங்கள் நின்றுலாம் முறைச்சிங்கன்னா எப்போ வேணால் கத்தியில் குத்து வாங்குவீங்க, உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆமாம், ஒன்றுமே அதுக்கு நீங்கள் தவிர்த்துட்டு போகிறதே நல்லதுன்ற மாதிரி இன்றைக்கி
மாறி இருக்கிறது. இல்லை நம்ம வாயால நம்ம எத்தனை முறை அம்மான்னு கூப்பிட்டுருப்போங்கிறது தெரியல. ஆனால் அவங்க நம்மளை நல்லாவே கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து முறைக்கிறது, கும்பலாக வர்றது, பைக்கில் கண்டபடி பண்ணுறதுலாம் தான் தவிர்த்துட்டு ஒதுங்கி போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி இன்றைக்கி நிலமை மாறிக்கிட்டு இருக்குது. வீடு வாசல்களில் தெருவில் உட்காந்து கஞ்சா அடிக்கிறவங்களை தட்டி கேட்டால் கத்தி குத்து சம்பவங்கள், போலீஸை கூப்பிட்டு சொன்னியா வீடு பூந்து தாக்குறது, எல்லா இதுவும் நடக்குது. இல்லைண்ணா, அதாவது பீகார் உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பீகார் அப்படி இருந்த பீகார், அப்படி இருந்த உத்தரப்பிரதேசம் மாறி இருக்கு. நல்லா இருந்த தமிழகம் இப்படி மாறி இருக்கிறத வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் துப்பாக்கின்றது பீகாரில் சாதாரணமாக பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். குடும்ப வன்முறை, இந்த போதை, இது எல்லாமே இருக்கும். இங்கே அங்கே மதுவிலக்கு, குஜராத்லேயும் மதுவிலக்கு. ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே மது கடையை திறந்து வச்சுட்டாங்கன்னா, ஆனால் கல்லு கடையை திறக்கூட மாட்டாங்க. அது தப்பா போயிடும். கேட்டால் வருமானம் போயிடும். அது உண்மைதானே. அப்போ இந்த மக்களை நீ என்ன நினைக்கிற? இவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ ஒட்ட சுரண்ட முடியுமோ அவ்வளோ சுரண்டணும். அவ்வளோதான். அதுதான் ஒரே நோக்கமாக இருக்குது. அக்னி வந்து பயங்கரமாக படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏன் தெரில இருக்கு. ஆக்சுவலாக May 2 தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். ஆனால் இப்பயே படுத்துருச்சு. நல்லதுங்க. ஏன் தெரியுமா? இந்த அரசியல்வாதிகள் அது பாருங்க, கரெக்டாக இந்த 20, 21 தீவிர பிரச்சார நேரத்தில் தான் கடுமையான வெயில் இருக்கும், வெளியே வராதுன்றாங்க. ஆமாம், வா வெளியே வந்து ஏசியை விட்டு, ஏசி காரை விட்டு வெளியே வருவியா? இவங்க வர்ற நேரம் நின்றுட்டு அக்னி பகவானும் வச்சு செய்கிறாங்க. நம்ம மக்களுக்கு சாதாரண விஷயம் தானே. ஆமாம், எவ்வளோ தாங்கிட்டோம் இது மேட்ரான்னு. ஆனால் இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடை குற்றாலமாக ஒரு வார்த்தையை வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு. எப்போ அக்னியில் ரொம்ப இது கஷ்டப்பட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு காமெடி நகைச்சுவை கேட்டுக்கோங்க. அந்த 2000 ரூபா கொடுத்து 4 போயிட்டு வாங்கன்றாரா? அது இல்லைண்ணே, நான் ரொம்ப டேஞ்சர் தெரியுமா அப்படின்ட்டு இருக்காரு. இது பஞ்சராகிற நேரத்தில் இந்த டேஞ்சரா, அது எப்படிப்பட்ட இந்த டேஞ்சராக எடுத்துக்கிறது? அவரு அந்த குழந்தைய எப்படி போகுது சொன்னார்ல, இன்னைக்கு பார்த்தீங்களா? சார் வர்றீங்க, குழந்தைய கொடுப்பாங்க, வாரி வச்சுக்கணும், 30 செகண்ட் வச்சுக்கணும். இதுக்கு 3 செகண்ட் கை கொடுத்துட்டு போயிருக்கலாமே. இன்னைக்கு அந்த குழந்தை சொல்லுது, ஐயா விடுங்க, முடியா. அதுக்கு தெரியுமா இவர் தான் அவர் தானே. அதனால இந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு இவர் சிஎம்மாக இருக்காரு. இவர் இந்த வீடியோ பேசுறதுல வர்ற கட்டுலாம் இருக்குல்ல, அன்கட்டு சீனு, அதை ஒன்று வெளியே போட்டுக்கிறான் பார்த்தீங்களா? அது அதிகமாக போட்டிருக்கான். அது அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது. அந்த அன்கட் சீனு இவர் முழுவதுமே தன்னை அந்த டீம்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு நடிகராக மாறி, நடிகை ஆசை இருந்தது, குறிஞ்சி மலைலாம் நடித்தார், பெருசாக அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகலை. ரியல் லைஃப்லேயே வந்துட்டு முதல்வர் ஆனவொன்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோடைய இதுதான். நீங்கள் எந்த முதல்வரும் இந்த அளவுக்கு சிவி சிங்காட்சி வெளியே வந்து நான் பார்த்தது. எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அவர் ஒரு தொப்பி கண்ணாடி போட்டு வருவார். அவ்வளோதான். அவர் நடிக்கும் போதே மேக்கப் போட மாட்டாராம் பெருசாக. ஏன்னா அவர் கலருக்கு மேக்கப்பே தேவையில்லை, போட மாட்டார். நாடகம் தெரிய ஷேவ் மட்டும் க்ளீன் ஷேவ் பண்ணுவாராம். ஓகே. அந்த அவங்க சகுந்தலா எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆரே நடிகர். இது ஜெயலலிதா அவங்க பார்க்காத மேக்கப் செட்டாக, ஆனால் அவங்களே வந்து ரொம்ப எளிமையாக இந்த நரைச்ச முடியெல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டை அடிச்சுட்டு சாதாரணமாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய நடத்தை தான் அவங்களுக்கு பர்சனாலிட்டி அமைஞ்சுது. அவங்களுடைய வீரம், தைரியம் எல்லாரும் பார்த்து, ப்ளஸ் அந்த கனிவு அம்மான்ற அளவுக்கு ஒரு இது போச்சு. எங்கே கனிவு இருக்கணுமோ அங்கே இருந்துச்சு, எங்கே இது இருக்கணுமோ. இவராக செயற்கையாக உருவாக்கி நான் டேஞ்சர், என்னை பற்றி சொல்லு, நான் சொல்லணும். நான் யார் தெரியுமா, என்னை பற்றி சொல்லு, நான் சொல்லணும். இவர் டேஞ்சரானவர் சொல்லு, இவர் ஒரு டேஞ்சரானவருங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னே பிடிச்சி ஈரான் வர க்ளோஸ் பண்ணுறதுக்கு வரவனா அனுப்பிச்சி வைக்கலாம், போய் பேசிட்டு வாங்க சார்னு. முடிச்சிருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை முடிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி என்னன்னா, இவர் இல்லாட்டி தென் மாநிலங்களுக்கு உரிமையே கிடையாது. இவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை காத்துட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் தமிழ்நாடு. இவரால் தான் எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளும் காக்கப்படுது. இவர் மட்டும் இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சிறுபான்மை மக்களை ரோட்டில் போக முடியாது. ஒவ்வொரு பெரிய பெரிய கலவரமாக இங்கே நடந்துகிட்டு இருக்கும். இவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவரே நம்புறாரு. நம்புறதுக்கு தான் ஆள் இல்லை. சினிமா ஷூட்டிங் பார்க்குறவங்களுக்கு, ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல, நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினி ஷூட்டிங் எடுத்துங்க சார் அப்படின்றீங்க சார், 10 பேர் சார் இந்த கையில் எப்படின்றீங்க சார், சார் கத்தி வச்சு இது பண்ணுறீங்க சார், அப்படி பண்ணுறீங்க. படத்தில் எல்லாத்தையும் எடுத்து போட்டால் அப்படி பார்த்தா அப்படின்னு இருக்கும். நான் வேகமாகறா தலைவர், அங்கே ஷூட்டிங் எடுக்கிறவனுங்களே தெரியும். ஆமாம். ஆனால் அவனும் வந்து ஒரு ரசிக மனப்பான்மையில் இருப்பான். தலைவர் வந்து இப்படி பண்ணா இருப்பார், 100 பேர் போவார். இந்த ஒரு படத்தில் ஒரு பிரபல நடிகர் சட்டையை வச்சு தான் நடிப்பேன்னாராம். அந்த ஸ்டண்ட் மேன் வேணான்ட்டாப்லையாம். இவர் போகிற வரப்பெல்லாம் நல்லா இருக்காதுல்ல, இவரே பயன்ட்டாராம். அடுத்த படத்தில் எங்கே சான்ஸ் கிடைக்காம போயிட்டு போகணும். ஆனால் சூப்பராக இருக்கும். நான்
அதுக்கப்புறம் சட்டையை நடிச்சோன்னா அண்ணா இவர் சொல்கிறாரு, நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் அந்த அவர் நினச்சப்பறம் தான் அது வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சதுன்னு. ஆனால் எல்லா வேலையும் திரையுலகமே அவர் ரசிகர் உட்பட என்னப்பா இவ்வளோ பாவமாக இருக்காரு அப்படின்ற அளவுக்கு தான் அந்த காட்சிகள் இருக்கும். ஏன் இது சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இவர்கள் எடுத்து ஷூட்லாம் பண்ணி போடுறாங்க. இவர்களுக்குள்ளேயே சில பேர் ரசிக மனப்பான்மையில இருப்பான். அவன் சூப்பர் ஸ்டார், சிறப்பு ஸ்டார்னுவான். இந்த கீழே இருக்கிற இந்த அடிப்படிலாம் ஒரு அம்மா மாற்றம் ஒன்றே இது. இடுப்பில் இருந்த துண்டு தோலில் வந்தது மாற்றம் அதுன்னு நான் போட்டேன் மேலே. சீமான் கோமான்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நீங்கள் சீமான் கோமானா கார்பெட் முதல்ல ஆனது மாற்றம். கூட இருக்கிற கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களே வச்சு செய்யறது தான் பெரிய மாற்றம். அவங்க வில்லுப்பாட்டு பாடுற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தான் மாற்றம் வந்திருக்கு. பெரிய மாற்றம்லாம் கிடையாது. இது மாற்றம் ஒன்றே மாறாது, மாறும் அப்படின்னு. இதுக்கிடையில் நான் வேளச்சேரியில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்காரு. இந்தியாவுக்கே அஜெண்டா ஒரே அஜெண்டா அதையாவது சரின்றானே. இந்தியாவுக்கே சிம்ம சொப்பனம் முதல்வர் அவர்கள்ங்கிற ஒரு வார்த்தை தாங்க சொல்கிறேன். நீங்கள் என்னங்க நீங்கள் ஒரே அஜெண்டா சார். நீங்கள் வந்து இந்தியாவுக்கு இதுதான் சிம்ம சொப்பனம்னு சொல்லுங்கள். மோடியை உள்ள விடாமல் தடுக்கிறது தான் சொல்லுங்கள். மோடியா ஸ்டாலினா? ஐயா அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர். தமிழ்நாடா இது டெல்லியா? இப்படி தான் ஐயா நீங்கள் பேசணும். அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறபடி ஏன்னா கார்கே, செல்வ பெருந்தொகை, சிதம்பரம் இவர் லேட்டஸ்ட் கூட்டாளி நம்ம டிகேஎஸ் சிவகுமார், இவங்க எல்லாம் அந்த சைடு லிஸ்ட்டு. ஓகே, பலனடைந்தவர்கள். ஆமாம். அப்போ நீ என்ன சொன்ன, நீங்கள் வந்தோடனே சார் அந்த எம்எல்ஏ ஒருத்தர் ஆடினார டங்குன்னு அந்த மாதிரி நீங்கள் ஆடணும். பெரிய உருவம் ஆட முடியாது. சரி, இப்படின்னா பண்ண முடியுமா? அது வேணா பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். அப்படி தான் கூத்தடிக்கிறாங்க. இந்த கூத்தடிக்கிறதையும் மீறி ரொம்ப சீரியஸாக நம்ம ராகுல் பேசுனா அங்கேயும் ஒருத்தர் கூத்தாடிச்சு இந்திய லெவலில் ப்ராப்ளம் ஆகிட்டார் அவர். ஆமாம், டைம்ஸ் நோவில் போட்டு அப்படியே அப்படியே விளக்கம் சொல்லுங்கிறார் ஒருத்தர் உட்காந்து. இவர் இப்படி சொல்கிறாரு, அதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை போட்டாங்க. ஆமாம், இல்லை அதை தொடர்ந்துன இந்த ட்ரெண்ட் எங்கே வரைக்கும் போயிடுச்சுன்னா இவரை வச்சு பிரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, டென்மார்க்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு, அப்புறம் அந்த பாகுபலில வந்த மாதிரி இந்திரேஷியன் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஆகுது. அது இது ஒண்ணு. இன்னொன்று வந்து இவர் வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு நேற்று ஐடி ரைடுன்னு ஒன்று இவர் பெரிய பேட்டி கொடுத்துட்டாரு. என்னை சதி செய்கிறார்கள், ஒரு 20க்கும் மேற்பட்ட இந்தி வாழாக்கள் வந்து விட்டார்கள், அச்சா புச்சா. உடனே தூக்கி போட்டு இவருக்கு சிஎம்க்கு அனுப்புறாங்க. என்னது ஐடி ரைடா? அப்ப பாஜக தடுக்க நான் ஒருத்தன் தானேங்கிறேன், போடுறா ட்வீட்டை. அவரு உட்காந்து ஆச்சா பூச்சான்னு ட்வீட் போட்டார். ஒரு 6 ஹவர் பொறுத்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க யாரும் போகவே இல்லை. தேவையா இந்த அவமானம்? பெருத்த அவமானமாய் போச்சு. ஃபேக்ட் செக் வச்சுக்கிறீங்க. இன்ட்டுல கேட்டாலே சொல்லுவாங்க, ரைடு போனா அங்க இருக்கிற எஸ்பிசிஐடி ஆளு போயிடுவோம். பிரஸ்ல கேட்ட சொல்ல மாட்டாங்க, பிரஸ்ஸும் தேடி போயிருக்காங்க. பிரஸ் எல்லாம் இப்ப இங்க இருக்குதுங்க, அண்டாவா சொம்பா மாறி போச்சு. தலைவரை நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தலைவரை நான் இங்கே தான் அறிவாலயம் இங்கே சுற்றிக்கின்னு பின்னாடி உட்காந்துக்கின்னு அந்த மண்டபத்தில் உட்காந்து இப்படி தான் தலைவர் இருக்கிறாங்க. ப்ரெஸ்ஸு வேற என்ன ஆகும்? ஆனால் ப்ரெஸ்ஸை போய் கேட்க சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தான் உளவுத்துறை இருக்கு, அதுகிட்ட கேட்டால் சொல்ல போகிறாங்க என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு. அதை விட்டுட்டு உளவுத்துறை இது ஐடி போச்சுன்னா போலீஸை கூட்டு போவாங்க. இப்போ சிஆர்பிஎஃப் கூட்டு போகிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சிஆர்பிஎஃப். அப்போ சிஆர்பிஎஃப் போய் கீழ்ப்பாக்கத்தில் ரைடு போகுதுன்னா கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற எஸ்பிசிஐடி, ஐஎஸ், கமிஷன் ஆஃபீஸில் இருக்க ஐஎஸும் ஸ்டேட் பார்க்குற எஸ்பிசிஐடியும் போயிடுவாங்க. அவங்க ரிப்போர்ட் போடுவாங்க. ஓகே, இதில் 2-3 சேனல் போடுது. இதை நம்பி சேனலை நம்பலாமா? அவன் அடுத்த செகண்ட் கவலையே படாமல் மாற்றிட்டு போயினே இருப்பான். ஒருத்தன் போட்டால் இன்னொருத்தர் அதை கொஞ்சம் மாற்றி போடுவான். அவ்வளோதான். இதான் நீங்கள் சேனலுடைய பிரேக்கிங். அந்த மாதிரி போயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அசிங்கமாக போச்சா? அசிங்கமாக போச்சு குமார். லாஸ்ட்டில் என்னான்னு செக் பண்ணால் காங்கிரஸ் ஆள் வச்சு பண்ணிக்குது போல. அந்த கட்சிக்கு இந்த வேலைலாம் தேவையான தலைவர் அங்கேருந்து பாயிண்ட்லாம் எடுத்து இங்கே பேச வந்தா அவரே ட்ரால் மெட்டீரியலாக மாற்றிடுறாங்க. ராகுல் இங்கே பேச வந்தது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஆனால் இங்கே நடந்ததுன்னா காமெடியாக போச்சு. அது காமெடி கூட பண்ணல, ட்ராஜடியாக போயிடுச்சு. ராகுல் கோபம் கலந்த ஒரு பொறுப்போட வந்தார். ஆமாம், கோபம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இந்த பொறுப்போட வந்தது ட்ரால் மெட்டீரியலாக மாறி போச்சு. அதனால் சிறந்த ராகுலும் மொழிபெயர்ப்பாளர்களும் ஒரு வீடியோ வந்துருக்கு பார்த்தீங்களா? நான் என் ட்வீட்டில் கூட போட்டிருப்பேன். ஆனால் ஏகப்பட்டதுன்னு நான் வெறுத்தே போச்சு. அந்த ஒரு மலையாளி பேசுவார் பாருங்க, பைக்காக தள்ளி வச்சுருவார். ஈல தோகத்திலே அப்படின்னுவார். ஹோ மைக் அங்கே இருக்குன்னு ராகுல் மைக் எல்லாம் கெட்டு வச்சுட்டு அப்படி பார்த்து சிரிப்பாப்புல. மறுபடியும் ஒன்று சொல்லுவார்,
சொன்னோன்னே அவரு என்ன காது வேறு கேட்காது. ஏன் டிரான்ஸ்லேட்டருக்கு முக்கியமே காதுதான். அவர் காது வேறு கேட்காது. உடனே ராகுல் மறுபடியும் இதை கேட்டுட்டு, ஓ இவ புருஷன் அவன், அவ புருஷன் இவன், சக்தி வந்து இவ்வளவு விரும்புறா, இவ்வளவு வந்து சக்தி விரும்புறா, அந்த பாட்டுல சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு சீரியல் மாதிரி. பண்ணோம்னா மறுபடியும் ராகுல் பாக்குறாப்புல, யோ என்னையா அப்படி மாட்டி விட்டீங்க, டிரான்ஸ்லேட்டர் மாத்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் கேட்டுனா பேசி முடிச்சுட்டு இவருக்காக தனியா ஒரு தடவை பேசுறேன். பாவம் ரொம்ப சொல்றாப்ல. ராகுல் பேட்டி கொடுக்குறாப்லையா, எனக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு, நான் வந்து மறுபடியும் இன்னொரு தடவை சொல்ல வேண்டியது. இன்னொருத்தர் இந்த மாதிரி நாட்டு மக்கள் ஏதோ ஒன்று சொல்றாரு. ஆகவே நரேந்திர மோடி, இவங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஆமா ஒன்னே ஒண்ணு தானே, நரேந்திர மோடி தமிழகத்தை வஞ்சிக்கிறார் அப்படின்னு தங்கபாலு. அதுக்கப்புறம் இவரு நேத்து நரேந்திர மோடியை படு என்று சொன்னால் படுத்துருவார் மோடி, இது ட்ரம்ப் சொன்னால்னு, ட்ரம்ப்ன்ற வார்த்தை வந்துச்சு, கவனிக்க வேண்டியதானே. அது கூட தெரியல. நரேந்திர மோடி படுத்துக்கொண்டே தமிழகத்தை வஞ்சிக்கிறாராம். ஏன் இதுனே வார்த்தை, இது நம்ம இந்த வார்த்தை சொல்றோமே ஏதாவது இதுன்னு அசிங்கமா இல்ல? இதுக்கு தெரியும் மாநில தலைவர், எம்எல்ஏ வேற பொறுப்புல இருந்து. இல்லைன்னா இவங்கெல்லாம் டெல்லிக்கு போகும்போது இந்த ஹிந்தி இங்கிலீஷை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இந்த மாதிரி தான் அவர் ஏதாவது சொல்லி வச்சிருவாங்க, இவங்க இங்க வந்துட்டு இவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதனால தான் காங்கிரஸ் நல்லா இருக்குது. அப்ப கேப் வாலாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்களே, கடைகளுக்குலாம் போட ரொம்ப கஷ்டம் போல இருக்க. அதாவது எவனா கூட வருவான் பையன், அவன் பார்த்துக்குவான்னு வச்சுக்கோங்க. முக்கியமான தகவல், ஆமா பக்கா இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி வச்சேன்னு வச்சுக்கோங்க, சரிஜின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே சொல்லிடுறது, சொல்லிடுறது தப்பா புரிஞ்சுக்கிறது. இதுதான் இன்னைக்கு ஷோ சொன்னார்ல, 20 நிமிடம் இங்கே ரூம்ல, 20 நிமிடம் அந்த ரூம்ல, 5 நிமிஷம் வேலை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும், அட்டுமா அட்டும் வாங்க. தமிழகத்தை பற்றி முதல்வர் பிரதமருடன் சந்திப்பு, 45 நிமிடம் ஆலோசனை. எனக்கு இதுவே சந்தேகமா இருக்கும். இந்த மேடையில் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிறாங்கல்ல, நம்ம ஆளுங்களுக்கு இங்கிலீஷே தகராறாச்சே. இல்லை இப்போ ஓரளவுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எப்படி இருக்கு, எடப்பாடியாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவர் ஹிந்தி அங்கே டெல்லியில மக்களவையில் இதாக அவர் ஹிந்தி தெரியுமா? ஆமா எம்பி இருந்தார், அவருக்கு ஹிந்தி தெரியும் அவருக்கு. அது இவங்களுக்கு பாதி பேர் தெரியாதுண்ணே, இவங்க சும்மா இவங்க ஏதாவது பேசுவாரு, ஹிந்தி பேசுவாரு. அது ஹிந்தியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தெளிவாகவும் பேசக்கூடிய லெவல் வார்த்தைகள் தான் இருந்திருக்கு. நம்ம முதல்வர் அவர்கள் வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி, நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி இருக்குல்ல, நம்ம அந்த ஏ மாதிரி ஏத்து கூட அந்த பாக்யராஜ் படத்துல வருமா இல்ல, பாக்யராஜ் படத்துல வருமானே, வடிவேலு இதரா அப்ப அங்க போன்னு சொன்னா அங்க போயிட்டு அந்த கதை தான். ரைட்ண்ணே, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுண்ணே. இது என்ன காலையில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு, நம்ம பார்த்தோன்னே நம்ம ரிப்பப்ளிக் அதாவது காப்பி கட் பேஸ்ட், அது அடுத்த மெசேஜ் உங்களுக்கு என்னது, என்னை அடக்கவும் முடியாது, என்னை முடக்கவும் முடியாது, என்னை ஒழிக்கவும் முடியாது. யாருங்க பண்ணா? யாரோ என்கிட்ட வச்சுக்காத, யார சொல்ற, யாரையோ நான் மட்டும் நினைச்சேன்னா என்ன நினைப்பீங்க? நினைச்சேன்னா ஒரு படத்துல ஒரு நாடகம் நினைக்கிறேன், போர்வை போத்திட்டு ஹாஹான்னு சிரிச்சிட்டு வில்லன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருப்பான். டேய் அந்த போர்வுகள் என்னதாங்க போர்வை பிடிப்பாப்புல, உள்ள பார்த்தா கிழிஞ்ச செட்டா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தன் நான் மட்டும் வந்தனா எந்திரிச்சு வந்தனா ஊரே அலறும், கடைசியில எந்திரானா எந்திக்க முடியாது. இந்த உள்ள தள்ளித்தால கூட சொல்லலாம், மிலிட்டரியில நாங்க அப்படி இருந்தேன், சுட்டேன் இதை சுட்டேன் அதை என்ன சுட்டேன் ரொட்டி சுட்டேன், கடைசியில் சீன்ல கண்ணை கொடுக்கும் போது இல்லையாதுன்னு வர்றேன். அது மாதிரி இல்லை, அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வசனம் பேசுறதுல கில்லாடி, அது மாற்று கருத்தே கிடையாது. அவர் பேசின வசனத்துல ஏதாவது 1% இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ண ஒரு வசனம் பேசினார் தெரியுமா? என்ன பேசினாரு? சாப்பாடு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம், ஆமா, ஆனால் வாழ்க்கையில அடிப்படை வசதி இல்லாம இருக்க முடியுமா அப்படின்ட்டு. சாப்பாடு எதுல சேரும்னு, தண்ணி எதுல சேரும்? ஏங்க அடிப்படை வசதி கூட இல்லாம இருந்துடலாங்க, சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்க முடியாது. இல்ல அது அடிப்படை வசதின்றது உங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்க கூட இருந்துடலாம். ஆமா, சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி வாழ முடியும்? யார் இவருக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, அதையும் பேசிடுறது விடுறது கிடையாது. இந்த மாதிரி இதுக்கு இடையில இந்த மாதிரி 2 பேர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, மீதி 2 பேர்னா ஒரு பக்கம் வந்து எடப்பாடியார், அவங்க கூட்டணி சம்மந்தப்பட்டவங்க தொடர்ந்து கண்டினியூஸாக கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு நான் ஆட்சிக்கு வந்தோன்னா 3 மாசத்துல கஞ்சாவை ஒழிச்சிருவேன். அந்த மாதிரி திட்டங்கள் ரீதியா இந்தந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். பாமக தலைவர் அன்புமணி அண்ணன் அவர் வந்து வரீங்கன்னு தெரியும், தாவேகால அந்த மாதிரிலாம் சொல்லேன்னு கேட்குறீங்க. இல்லைண்ணே, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் நான் அடக்க மாட்டேன் நான் இந்த கபடி அப்படின்னு விளாண்டுட்டு இருக்கும்போது களத்துல ஒரு பக்கம் வந்து எடப்பாடியார்களுடைய இந்த ஆட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் ஆக்கப்பூர்வமா பல விஷயங்களை வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காரு, அதனாலதான் அவர் மேல கடுமையான கோபம். அவரை டார்கெட் பண்ணி தனிப்பட்ட முறையில் தாக்குறதுலாம். நீங்க படத்தை வச்சு காட்டினீங்களே, அவர் ஒரு படம் காமிச்சிட்டாரா? ஆமா, முடிஞ்சது இல்லை. எப்பவுமே எந்த ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ தான் தீர்மானிக்கிறான்னு வாங்க, அது மாதிரி உனக்கு நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. ஆமா, இன்னும் அவரு கீழே போல நிறுத்தினாரு. அப்போ இவங்க ரேஞ்சுக்கெல்லாம் இறங்கினாருன்னா என்ன ஆகும்? ஐயோ,
அதனால் அந்த எலெக்ஷன் நல்ல வேலை முடிஞ்சிச்சு. அசிங்கம் எதுவும் வராமல் அப்படியே முடிஞ்சு போச்சு. அந்த வகையில் இன்னும் கப்பல் ஏறல, வண்டியில் மட்டும் ஏறி இருக்கு. இதில் தாவேகால 33% இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு எதுக்கு தான் நிலப்பாடு இருக்குன்னு அது போல எதுலையா ஒன்றே நிலப்பாடை சொல்லணும்னா நான் எதுலேயுமே நிலப்பாடு இல்லை. ஒரே நிலப்பாடுன்னு ஆதவ் சொல்கிறது ஆதவுக்காக போய் நின்று விசில் அடிக்கிறதுக்கு அதுக்காக போட்டுட்டு அது பார்த்துருப்பீங்க அந்த வில்லிவாக்கத்தில் நடந்த கூத்தெல்லாம். நான் பார்க்கல. பார்க்கலையா? பயங்கரமா பஸ் அது ஏறி நின்று போட்டு 2 பேரும் நின்று விசிலு, அப்புறம் போய் அந்த அவரோட காரியாலயத்துக்குள்ளே போகிறது வச்சுக்கிறது, இது எல்லாத்துக்கும் பண்ணீங்க. அதே மாதிரி மற்ற தொகுதிக்குள்ள எம்எல்ஏ கேண்டிடேட் பண்ணால் நல்லது தானே, அதையே பண்ண மாட்டேங்கிங்க. அந்த கேள்வி தான் நமக்கு. அதான் சொன்னேன், அனாதைகளாக விட்டு விட்டார்கள். அனாதைகளுக்கு தாண்டி ஏதோ ஒரு வார்த்தை இருந்தால் தாவைக்காக தான் பொறுத்துடணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். இப்போ எடப்பாடியாரோட இந்த விஷயம் தொடர்ந்து கண்டினியூஸ் இந்த அட்டாக் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி சைட்லேயும் வந்து அண்ணாமலை அவர்களுமே தொடர்ந்து கண்டினியூஸ் அந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு மக்களை வந்து ஒரு மேம்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? வாக்காளரோட சிந்தனை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் இல்லையே, 2019 இந்த மாதிரி பிரச்சாரத்தை தான் நம்ம உதயநிதி கையில் எடுத்துருப்பாரு. ஸ்டாலின் தான் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிங்லாம் பண்ணி அவரை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. எந்த தடவையும் நேற்று கூட ஒரு இதில் கருத்து கணிப்பில் சிறந்த எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா அண்ணாமலை மற்ற எல்லாரையும் பின்னு தள்ளிட்டு எடப்பாடி வந்துட்டார். சிறந்த பேச்சாளர் யார், வலுவாக பேசக்கூடிய யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. சிறந்த எதிர்க்கட்சியாக இருக்கிற கட்சி எதுனா அதிமுக. சிறந்த அளவில் வாதங்களை வைக்கின்ற தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. இப்படி எல்லாத்துலேயுமே எடப்பாடி ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடிய தலைவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்துலேயும் வந்துட்டாரு. அதில் நீங்கள் மாற்று கருத்து கிடையாது, எனக்கு கிடையாது. ஏன்னா பக்காவாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பேசுகிறாரு. அடுக்கடுக்காக கரெக்டாக அந்த வேவ் லென்த் கரெக்டாக இருக்கும். ஒன்று முடித்தோன்னே ஒன்று முடித்தோன்னே ஒன்று கரெக்டாக தொடுறது. பாயிண்ட்டுகளை வந்து சீட்டில் வச்சுக்கிட்டு அதை வாங்கி பேசிட்டு கரெக்டாக இது பண்ணுறது, கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது, மேட்ச் பண்ணுறது, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. இது பண்ணல. இந்த இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப மத்திய அரசை எதிரிகளாக்குறன்ற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. விட மாட்டேன், அவ்வளோதான். இன்னும் கூட சொல்கிறாங்க போல, ஸ்டாலின்னால தான் இந்த கப்பலே ஹார்மோஸ் தாண்டி வந்துச்சு, இந்திய கப்பலுன்னு. அப்போ அந்த ஸ்டாலின் என்கிற தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் ஹார்மோஸ் கப்பல் வந்து ஹார்மோஸ் தாண்டி கப்பல் வர முடிஞ்சது. சுட்டதுன்னு அது ஸ்டாலின்ங்கிற தலைவர் இருந்ததுனால அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருந்ததுனால அவர் கவனிக்க மாட்டார்ன்ற தைரியத்தில் ஈரான் சுட்டாங்க. இது வந்து பாஜக சதி, சரியா கவனிக்கல சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, ஈரான் சுட்டாங்க. அதுக்கும் கடுமையான கண்டனம் தெரிவித்து இனி இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்கணுன்றத பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சீரியஸாக சொல்லிடுறாங்கன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டாவோட கம்பேர் பண்ணி நம்ம வேற குண்டா வைக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு சில பேர் தேர்தல் முடிஞ்சோன்னா என்ன ஆவாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு பேசி வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ப்ரொடிக்ஷன் வேறு, எனக்கு என்னன்னு பேசுறது வேறு. ரொம்ப அதிகமாக வெளிப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாஜக எதிர்ப்புன்ற ஒரே பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? இன்னொன்று, அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, இவர் ஒன்றுமே இல்லை, இவர் அடிமை, இது எதுன்னு. ஆனால் நீங்களும் அந்த மாதிரி தானே பேசுகிறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? இது எல்லாத்தையும் தாண்டி விஜயை வந்து நம்ம அரசியலாம் விமர்சிக்கிறோம். ஆனால் விஜய் கூட இருக்கணும் அடி முட்டாளுங்க, தற்கொலைவே முடியாது. இன்னைக்கு மோசமானவர்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம். அப்படியே அவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு ஜனம் இருந்துட்டு போனாலுமே இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் கூடுறது, அது இந்த வெயில் காலத்தில் இவ்வளோ தூரத்தில் சென்னையில் நம்ம ஊர் சைட்லாம் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நானே நேரடி அவஸ்தைப்பட்ட கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த நினைச்சா அந்த கூட்டம் வரும், புஷி நினைச்சா கூட்டம் வராது. இல்லை, இது என்னன்னா உண்மையிலே ஒரு இது மாதிரி நிறைய விமர்சனம் நம்ம பார்த்து நம்ம அவர் செஞ்சதும் பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தார்ல, அன்னைக்கு கூட்டம் வந்துச்சா? அது வரல. ஏன் வெறும் 8000 பேர் மட்டும் வந்தான்? அன்னைக்கு தானே நீங்கள் கூட்டத்தை கூட்டணும். போலீஸ் பயந்து போய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த சுவாமி சிவானந்த சாலையை மறிச்சு மேடை போட கொடுத்துட்டு அங்கே உழைப்பாளர் சிலை வரைக்கும் இந்த சைடு வார் மெமோரியல் வரைக்குமே இப்படி ஒரு இதை கொடுத்துட்டான், வந்து குமிஞ்சிருவாங்கன்னு. அந்த மாதிரி கூட்டம் நான் யாருக்கு பார்த்தேன்னா ஜெயலலிதாவுக்கு பார்த்தேன். அவங்க அந்த எம்ஜிஆர் நினைவு நாள் இந்த மாதிரிலாம் வருவாங்கள்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்கும், நிறைஞ்சிரும். அண்ணா நினைவு நாள் இந்த மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி தான் ஆகும் நானும் நம்பிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த 2வது கேட்டு கூட தாண்டல, அந்த ஓமந்தூர் 2வது கேட்டு கூட தாண்டல. கூட்டம் வெறும் 5000லேருந்து 8000. அவர் நம்பிக்கையே போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ வேணும்னே புஷி ஏதோ பண்ணியிருக்காரு, இல்லை ஏதோ நடந்தது. ஏன்னா இங்கே 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க தான் கணக்கு சொல்கிறாங்க.
கண்டிப்பான. திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்குதுண்ணே. திமுகவுடைய பிரச்சாரங்கள் நம்ம பார்த்தோம். அக்கா கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முதல்வர்கள் 3 பேரும் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி பெரிய லெவலில் பிரச்சாரங்கள் இல்லை. எங்கேயுமே பார்ப்போம். முன்னாடிலாம் பேச்சாளர்கள் நிறைய இருக்கும். ஈவன் குறிப்பிட்டு ராசா அவர்களோட பேச்சு அது மாதிரி தடவை பேசலை. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு ராசா தான் பேசிட்டாரு, ஒரே பேச்சில் முடிச்சிட்டாரு. அவரு பேசிட்டாருல்ல, அதனால தான் நீ பேசக்கூடாது நிப்பாட்டார். ஆனால் கூட்டணி கட்சி சார்பாக வந்து பெரிய லெவலில் ஒத்துழைப்பு நம்ம பார்க்கல. இது எப்படி பார்க்குறீங்கண்ணே? ஏன்னா கட்சிகள் அதிகம், ஆனால் எந்த லெவலையும் பெரிய லெவலில் ஒத்துழைப்பு பிரச்சாரத்தில் இல்லை. ஒரு வேலைக்காரனை நீங்கள் கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவன் வேலையில் ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் அவனை போட்டு நோக்கடிச்சு எல்லாம் பண்ணிங்கன்னா அவன் வேலையை எப்படி செய்வான்? சரி, ஏதாவது ஒரு பொருள் வீணாகுது, ஆயிட்டு போட்டுமே, எனக்கு கொடுத்தியா, இப்படி தான்டா போவோம், உங்களுக்கு போட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். அந்த இதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு. என்னை காலி பண்ணி கொடுத்தல்ல, அவங்களுக்கு கொடுத்தல்ல, அவங்கள எப்படி நான் வர விடுவேன்? என்னை காலி பண்ணி இவங்களுக்கு 28 சீட்டு கொடுக்குறியா, அப்போ நான் அவங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு பார்க்குறேன். அப்படி திமுகக்குள்ள எங்களை காலி பண்ணி 28 சீட்டு தான் கொடுப்பியா, அப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி தாவே போகிறோம்? வெளிப்படையாக இதெல்லாம் அவங்களுக்குள்ள எப்படி ஜெல்லாவில் சொல்லாவலன்னாங்களோ அதுதான் அந்த ஜெல்லாவாது இங்கே நடந்தது. இங்கே பாருங்க, அப்படியே ஒரு அதான் என்னோட அதிமுக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்கு, இந்த கூட்டணி ஒட்டாத கூட்டணி, இந்த கூட்டணி விளங்காத கூட்டணி, என்ன வார்த்தை உண்டு அவ்வளோ வார்த்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை கூட இந்த அளவுக்கு விளக்கி இருக்க மாட்டாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு விளக்கிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அண்ணாமலை அவர்கள் இறங்கினவன, களத்தில் இறங்கினவன நம்ம கூட பெரிய லெவலில் குற்றச்சாட்டு வச்சிருந்தோம். என்ன பெரிய லெவலில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க, பிஜேபிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் தான் சொல்கிறேன் இல்லை, அண்ணாமலை அவர்களை தாண்டி மற்றதெல்லாம் 0 தானே. அது அதான் சொல்கிறேன். அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் ரொம்ப கடினமான உழைப்பு இந்த தடவை உழைச்சிருக்காரு. ஹெலிகாப்டர்ல போய் எல்லா தொகுதியும் சொல்கிறேன். அண்ணாமலை தள்ளி வச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒன்று கிடையாது, அது 0 அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் நல்லா இருந்துச்சு. அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரம், சௌமியா அவர்களுடைய பிரச்சாரம். அன்புமணி ஒரு விஷயம் பேசினாரு, நல்ல பாயிண்ட். அதாவது விஜயுடைய ஆதரவாளர்கள், உங்களுடைய நோக்கம் திமுக வீழ்த்த போடணும், கட்சியை அவர் அதுக்கு தான் ஆரம்பித்தார், நீங்களும் நம்பி இறங்குனீங்க. ஆனால் அது இங்கே நடக்கலை, வீணாக போகுது இந்த ஓட்டு. நீங்கள் வீணடித்து மீண்டும் இந்த ஆட்சியை வர விடுறத விட உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னா என்டிஏக்கு வாக்களிங்க. ரசிகர்களை நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் விஜய்க்கு தான் போடுவாங்க. ஆதரவாளர்களை நான் கேட்குறேன், தயவுசெய்து சிந்திங்க. இந்த ஆட்சி அகற்றணுன்றதாக தான் விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறீங்கன்னா அது விழல் கருத்து நீர் வீணாக போகும். சரியான பாயிண்ட். என்டிஏக்கு ஆதரவு ரைட்ண்ணே. இது 2 பேருக்கு இல்லைப்பா, நான் நேரடியாக போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தாவேக்கா. நமக்கே தெரிஞ்சிருச்சு, மிஸ் பண்ணிட்டாங்க களத்தை. 100% அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம ரிசல்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண மக்களுக்கே தெரியும், அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே புரிஞ்சிட வேண்டிய விஷயம். களத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்கிறது இப்போ இல்லை, விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் நான்லாம் பெருசாக ஆதரிச்சிட்டு இருந்தேன். இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் நம்பினேன். இவங்க மற்ற பத்திரிகையாளர் மாதிரி போய் தளபதி அது மாதிரிலாம் இல்லை, இவர் வரட்டுமே, இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டுமே, பரவாயில்ல, அணிகள் அமைக்கிறாங்க, படிப்படியாக கொண்டு வராங்க. முதல்ல தன்னுடைய அவங்க ரசிகர்கள் தெரியும்ல, வண்டவண்டியாக திட்டத்தில் வல்லவர்கள், அந்த வண்டவண்டியாக திட்டத்தெல்லாம் கட் பண்ணாங்க. பண்பா பதில் அளிக்கணும், போய் பதில் கொடு பண்பாரு, அந்த இவங்கள்ட்ட வெரிஃபைடு அக்கௌண்ட்ஸில் போய் சண்டைலாம் போடக்கூடாது, இப்படிலாம் இது பண்ணாங்க. ஒரு கட்டுப்பாட்டில் வச்சாங்க, இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது அடுத்த கட்டம் வரும்போது தான் ஒவ்வொருத்தரும் அவங்க சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது. புஷி ஒன்றும் இல்லை, அப்புறம் யாரையுமே சேர்க்க மாட்டேன்னு இவங்க எடுத்த முடிவு. ஜான்ன்ற நபர் வெளியே வர ஆரம்பிச்சது. பகிரங்கமாக ரொம்ப பேரை கட்டுப்படுத்துகிற வேலையும் பண்ணார், சில பேரை மிரட்டுற வேலையும் பண்ணார். அவர் நினச்சினார் அவர் மிரட்டுறதுக்கெல்லாம் மற்றவங்க பயப்படுவாங்க, திருப்பிக்கிட்டு அடித்தோடனே ஆள் காணா போயிட்டார். வேறு சில வேலையெல்லாம் பண்ணார். இந்த மாதிரி எத்தனை பேரை பண்ணாரோ எனக்கு தெரியாது, என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது விமர்சனத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியல, அது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. கட்சி தான் கையில் இருக்கணும்னு புஷி எடுத்த முடிவை அவர் வலுப்படுத்தினார். அதற்காக அவர் செய்த வேலைகள் தான் இன்றைக்கி கட்சி தலையில் விடியுது. ரெண்டாவது, விஜய் நம்ம கையில் இருக்கணும்னு எடுத்த முடிவில் அவர் சக்ஸஸ். மூணாவது, ஸ்லீப்பர் செல்கள் திமுக, நீங்கள் என்டிஏக்கெல்லாம் போவேண்ணா, தனியாகவே நில்லுங்க. எனக்கு என்னமோ பயங்கரமாக சந்தேகம் இருக்குதுங்க, இவர் தனியாக நிற்கிறதுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடச்சி அதனால தான் தனியாக நிற்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சே ஒருத்தன் கடலில் போய் விட மாட்டாங்க. நல்லா தெரியுதுங்க, நல்லா தெரியுது. கட்சிக்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ பேர் ஆசைப்பட்டப்போ அவங்கள சேர்க்காத ஆட்கள் கடைசி ஒரு வாரம் 106 வேட்பாளரை வெளியிலேருந்து வந்தவங்கலாம் கொடுத்து சேர்க்குறேன்னா இது எப்படி? ஒருத்தன் ஓடியே போயிட்டான். அந்த ஓடி போனவன் எல்லாரும் என்னமோ ஏடிஎம்கே எடப்பாடி தான் பண்ணாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லை, அது இல்லவே இல்லை, சம்மந்தமே இல்லைன்றாங்க. அப்போ வேறு யார் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்
நடந்ததுக்கு அடிப்படை காரணமே இவர் விஜயுடைய இயலாமை, இயலாமை தான். இன்னெஃபிஷியன்சி. கண்டிப்பான 4வது நம்ம பார்க்கக்கூடிய கட்சிண்ணே. அண்ணன் கட்சி தான் 3வது கட்சி, நாம் தமிழர் கட்சி. அண்ணன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதத்துலையுமே முயற்சி பண்ணியிருக்கிறாரு. எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. எல்லா விதமான கண்டனங்கள். அவர் என்ன பண்ண வரும்னு நினைச்சாரோ அவ்வளோ விஷயங்களும் அவரும் வந்து இந்த முறை இல்லை விஷுவலாலும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. நிறைய இடங்களில் வரவேற்புகளும் பார்த்தோம். நிறைய இடங்களில் சின்ன சின்ன சச்சரவுகளும் பார்த்தோம். அண்ணன் அவர்களுடைய வாக்கு எந்த லெவலில் வந்து செதறும்னு நினைக்கிறீங்க? இல்லை அது இதே வாக்குகளை அண்ணன் பெறக்கு வாய்ப்பு இருக்குமா? எனக்கு இந்த போகிற போக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது 6% அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது தான், 8% அவர் திரும்ப ரீட்டைன் பண்ணிட்டாருன்னா அந்த வாக்கு தமிழ் தேசிய கொள்கைகளுக்காக அவருக்குன்னு இருக்கிற வாக்குகள் அப்படின்றது பெருமைப்பட்டுக்கலாம். 10 வந்தால் பெருவெற்றி என்ன கேட்டால். அவர் சீட்லாம் ஜெயிக்க வேணாம், 10% வாங்கிட்டாருன்னா பெருவெற்றி. அது 6%னா கிட்டத்தட்ட விஜய் இவங்களோட சேர்ந்ததுனால அந்த வாக்குகள்ன்ற மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி விஜய் ஃபேக்டர் அவர்களை பாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, கடந்த 6 மாத காலமாக திமுக எதிர்ப்புன்ற கடுமையான எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு இல்லை, கடுமையான எதிர்ப்புன்றதை குறைச்சிக்கிட்டு எதிர்ப்புன்ற இதுக்கு வந்துட்டார். தாவேகாவை போட்டு அடித்தது இது எதுவுமே அந்த அரசியலுக்கு சரியானது கிடையாது. 3வது வந்து அவருடைய பிரச்சாரம்னு ஒன்று கொண்டு போனார், மாற்று அரசியல்னு. ஆமாம். அது மாற்று அரசியல் எப்போ கொண்டு போகணுன்னு ஒரு டைம் இருக்குது. இடைப்பட்ட காலங்களில் மாற்று அரசியலை பேசலாம். அப்போ ஃப்ரீ டைம் எல்லோரும் கேட்பாங்க, பெருசாக போய் சேரும். தேர்தலில் டிஎம்கே போட்டு அடிக்கணுன்ற நேரத்தில் மாற்று அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று, இந்த சைடு தொடவே இல்லை, என்டிஏவியோ ஏடிஎம்கேவோ பெருசாக தொடல, லைட்டாக போகிற போக்கில் எதுக்காவது பண்ணுறது. அதே மாதிரி எஸ்ஐஆர் இன்னும் பல விஷயங்களில் அவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக பேசுவார்னு பார்த்தா திமுக என்ன பேசுவோ அதுதான் பேசுகிறார். வட இந்தியர்களை கொண்டு வந்து அப்படியே மெம்பர் ஆக்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தில் அடிப்படையாக இது இல்லாமல் நுனிப்புல் மேயிற மாதிரி. வட இந்தியர்கள் இங்கே அங்கேருந்து இங்கே வரானா இங்கே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இங்கே ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க, யார் கொடுப்பாங்கன்னு ஒன்று. அவன் எப்படி நம்ம ஊர்லேயே இப்போ இங்கே வந்து வேலை செய்கிற யங்ஸ்டர்ஸ், சென்னையில் இருக்க யங்ஸ்டர்ஸு ஓட்டு எங்கன்னு கேட்டால் ஊர்லன்றான். ஆமாண்ணே, நிறைய. ஏன்னா அட்ரஸ் இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், அதுக்கு கேஸ் பில் வேணும். கேஸ் பில்லுக்கு அடிப்படையான விஷயமே நிறைய. அட்ரஸ் மாற்றுறதுக்கு அவன் ஒரு ப்ரூஃப் கேட்பான். இது எல்லாத்துக்கும் அடிப்படை அமைது ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. ரெண்டல் அக்ரிமெண்ட்டு எந்த வடநாட்டுக்காரனுக்கு இங்கே இருக்கும்? யாராவது இங்கே வந்து அலுவல் ரீதியாக செட்டில் ஆனவங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஆதார் வாங்கி மாற்றி இருப்பான். ஆமாம். இல்லை இங்கேயே குடியேறின வட இந்தியில் இருப்பாங்க. இந்த மாதிரி புலம்பெயர் தொழிலாளர்கள் அதில் ஆர்வம் காட்டவும் மாட்டான், அவனுக்கு இது வேலையும் கிடையாது. அப்போ அவன் ஆதார் வேணா அவன் ஊர் ஆதாரே காமிச்சிட்டு போயிடுவான். அப்போது இந்த மாதிரி 1 கோடி பேர் வராங்க, 50 லட்சம் பேர் வராங்கன்றதெல்லாம் திமுக ஊதி பெருசாக்கின விஷயன்றத இதில் தான் உங்களுடைய இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். பரவாயில்லடா, அவங்கெல்லாம் சொன்னால் கூட இவருக்கு பாருடா கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு அந்த பார்வை இல்லை. இன்னும் 2-3 விவகாரத்துலையும் அந்த மாதிரி பார்வை இல்லை. இந்த 33% இதிலெல்லாம் என்ன பார்வை, தொகுதி வரையில் என்ன பார்வைன்னு எனக்கு தெரில. அவர் என்ன பேசின மாதிரி நான் கவனிக்கலை. அப்போ ஒருவேளை நான் கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே தேர்தலில் அவருக்கு எதிரொலிக்கும். நான் திரும்ப திரும்ப அவர் மேலே பெருமதிப்பு வச்சுருக்கேன். என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சியை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. பெரிய மரியாதை வச்சுருக்கோம். ஆமாம், அதில் மாற்றத்தே கிடையாது. 30 சீட்டு வரைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கலாம், அடிச்சு பண்ணலான்னு. இன்றைக்கி அவங்க ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஈஸியாக 190 தொகுதிகள் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். டிவிக்கு எங்கனாலும் நிற்கட்டும், ஒரு பிரச்சனை எங்கனாலும் நிற்கட்டும்னு. ஆனால் அவர் பார்த்தா அந்த முடிவு எடுக்காமே இருக்காரு. ஏன்னா எம்பி எலெக்ஷனை நம்பி ஒருத்தங்க 8% வாக்கு கொடுக்குறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சட்டசபையில் அதை எப்படி மாற்றி கூட்டி கொண்டு போகணும், அதை பண்ணலை. அப்போ அந்த மாதிரி நான் திரும்ப நான் கொள்கைக்காக நிற்பேன், கொள்கையே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு சில விஷயங்கள் நடக்கணும். அப்போ தான் அந்த கொள்கை வந்து பரவலாக்கப்படும். அண்ணா வந்து திராவிட கொள்கை வச்சுருந்தார், ஆனால் அவர் வந்து கம்யூனிஸ்டுகளோடையும் எதிர்கொள்கை கொண்ட ராஜாஜியோடும் மற்றவரோடையும் வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் யாரு கூடயும் வைக்க மாட்டோம், இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் கரெக்டுன்னு பேசியிருந்தீங்கன்னா மாற்று சிந்தனையை நீங்கள் அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுடைய மற்றவர்களோடு நீங்கள் சேர்றதுனால உங்கள் தமிழ் தேசிய கொள்கை நீர்த்து போகும்னு நினச்சா அவ்வளோ வீக்காவாக இருக்குது உங்கள் தமிழ் தேசிய கொள்கைன்ற கேள்வி தான் நமக்கு வரும். அதனால் இந்த எலெக்ஷன்லேயும் அவர் மற்றவர்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம்ப்பா கணக்கில், அவங்க எப்போவுமே அது வாங்குவாங்க, அவங்க தனியாக நிற்கிறாங்க, ரைட்டு விடு. இந்த பார்வை தான் இந்த தேர்தலையும் அவர்கள் மீது எல்லோருக்கும் இருக்கிறது. கண்டிப்பாண்ணே. இவ்வளோ சீரியஸாக போச்சுண்ணே. இறுதியாக என்னோட கேள்விண்ணே, நேற்று தலைவன் இருக்கின்றான்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டீங்களா? இருங்க, இப்போ யாரோ பாட்டு எழுதுறாங்க, நீங்கள் யாருதுன்னு சொல்லுங்க. இவரா? மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்களுடைய பாடல்.
அவரு தலைவரா? அவரு வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்துட்டார்ல. இல்ல எனக்கு கட்சி பேர் அப்படி தேர்தல் ஆணையத்தில் இருக்குண்ணே. நான் தேர்தல் ஆணையத்தில் அப்படி இருக்கு. என்னன்னு? மக்கள் நீதி மையத்தோட தலைவர். ஏங்க லெட்டர் பேடு கட்சி நான் காமிக்கவா? 2000 கட்சி இருக்குது. சரி அதுல ஒண்ணு 1999 தலைவன் இருக்கிறான்னீங்களா? தலைவர் வந்து செக்யூரிட்டியா போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுலயும் யாருக்கெல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இறங்கி. தலைவன் இருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்னதே வந்து இவரை தான் முதல்வரை தான் சொல்லியிருக்காரு. வா அவரை சொல்லியா? அவரை சொல்லலாண்ணே. நீங்க கரெக்ட் விடு. அது பாவம் அவரு இன்னும் 2-3 படம் அதுன்னு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. ஆமா. அதனால தலைவன் இருக்கின்றான் மறக்கா. எம்ஜிஆர் பாடினார், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்காதேன்னு அண்ணாக்கு பாடினாரு. இவர் பாடின அண்ணா இந்த நம்ம அண்ணா முதல்வர் அவர்கள். ஆமா, அவருதான் அண்ணா. வாழ வைத்த தெய்வம் இன்று. அதாவது தமிழ்நாட்டை படம் பத்தி எந்த விஷயமும் இல்ல, எல்லாம் நார்த்தை பத்தி தான் ஃபுல்லா. ஆமா, வந்துட்டீங்க விட மாட்டாரு, எங்கால பழகிட்டாரு முடிஞ்சு. அது ஒரே அஜெண்டால முடிஞ்சு எல்லா விஷயம் நினைக்கிறேன். தேர்தலும் ஒரேடிய விஷயம் இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம். மிக்க நன்றி. பிரகாஷ்ராஜ்னு ஒருத்தர் கூட்டு வந்தாங்க பாக்கலையா? ஆமாடா. அவர் வந்துட்டு நடிகர்களை நிக்க வைக்கிறார்கள். சுந்தர் சி வச்சு செய்யறாப்புல. ஆமா, நடிகரை இறக்குமதி பண்ணான்னு என்ன சொல்றாங்க. இவரை கர்நாடகால இருந்து இறக்குமதி கொண்டு வராரு. உதயநிதி ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு. ஓன் தொகுதி ஏன் வரல அப்படிலாம் கேட்குறேன். அதனால இந்த காமெடிகள் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இறக்குமதி டிகே சிவகுமார், அதாவது தமிழ் ஐயோ தமிழ். ஆனா வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடகால பிரகாஷ்ராஜ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நீ சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லிட்டாரு, நான் திராவிடம் தான்ப்பா, ஆனா நீங்க பண்ற கூத்து எங்களுக்கு தெரியும், உங்கள்ட்ட பெரிய கொள்கைகளே இல்லைன்றாரு, வளர்ச்சிக்கு உண்டான கொள்கைகளே இல்லைன்றாரு. அவரு வளைச்சு செஞ்சு விட்டு போய்கிறாரு. ஆமா, கண்டிப்பா. மிக்க நன்றி. நேரத்தை